பாளையக்காரர் புரட்சியில் ஈடுபட்ட ஒரு பாளையக்காரர். பட் அவரை பற்றி வரலாறுல அதிகம் அறியப்படலை. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு உதவி பண்ணாங்க. உதவி பண்ணதுக்காக சிவசுப்பிரமணியம் பிள்ளையோட சேர்ந்தே தூக்கிலிடப்பட்டார். இவர் யார்? சுந்தரபாண்டியன், நாகலாபுரம் பகுதியோட பாளையக்காரர். இவரோட கதை என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு உதவி பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஊமத்துறை, சிவத்தையா, தானாதி பிள்ளை, தானாதி சிவசுப்பிரமணியம் பிள்ளை இவங்களோட சேர்ந்து சுந்தரபாண்டியனும் உதவி பண்ணாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றின பிற்பாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளிட்ட புரட்சிக்காரர்கள் எல்லாமே காடல்குடி அப்படிங்கிற பகுதியில் பதுங்கி இருந்தாங்க. காடல்குடி பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பிரிட்டிஷ்க்கு தகவல் தெரிஞ்சு அவங்களை கைது பண்ண வர்றாங்க. அப்போ சுந்தரபாண்டியனையும் தானாதி சிவசுப்பிரமணியம் பிள்ளையும் பிரிட்டிஷ்காரங்க கைது பண்ணுறாங்க. 1799 செப்டம்பர் 13ஆம் தேதி தானாதி சிவசுப்பிரமணியம் பிள்ளை நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுறார். சுந்தரபாண்டியன் கோபாலபுரத்தில் தூக்கிலிடப்படுகிறார். இந்த சுந்தரபாண்டியன் வேறு யாரும் கிடையாது, நாகலாபுரம் பகுதியைச் சேர்ந்த பாளையக்காரர். ஸோ பாளையக்காரராக இருந்த ஒருத்தர் பாளையக்காரர் புரட்சியில் ஈடுபட்டு பிரிட்டிஷை எதிர்த்து அதற்காக வீர மரணமும் அடைஞ்சிருக்கிறாரு.